வணக்கம். தேவலாபுரம் பகுதியில் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி சுமங்கலி பூஜை மற்றும் மகா அன்னதானம் மிக விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி சுமங்கலி பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் புதுக்கோவிலில் தர்மகர்த்தா இ வெங்கடேசன் மற்றும் அன்னதான கமிட்டி செயலாளர் ஜி ரமேஷ், துணைத் தலைவர் ஜி ராஜேந்திரன் அன்னதானத்தை துவக்கி வைத்தார்கள். இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு மீனாட்சி அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து சிறப்பு அலங்காரம் மற்றும் நவரத்தினக்கல், பொன் ஆவணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. கையில் குடத்துடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வரவேற்று பஜனை பாடல்களும் பாடினார்கள். அம்மனுக்கு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. பெண்களுக்கு சுமங்கலி பூஜை பொருட்கள், தாலி, மஞ்சள் கயிறு, குங்குமம், வளையல்கள், வாழைப்பழம், ஜாக்கெட் மற்றும் தேங்காய் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பும் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு வழங்கப்பட்டது. இரவு அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேவலாபுரம் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் புதுக்கோவில் தர்மகர்த்தா இ வெங்கடேசன் மற்றும் அன்னதான கமிட்டி தலைவர் வி கோபிநாத், அன்னதான கமிட்டி செயலாளர் ஜி ரமேஷ், அன்னதான கமிட்டி துணை தலைவர் ஜி ராஜேந்திரன், அன்னதான கமிட்டி துணை செயலாளர் ஜி வெங்கடேசன், ஜே சேகரும் கலந்து கொண்டார். இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள். எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே. ஈஸ்வரி, தாரணி, பூரணி, புவனேஸ்வரி, பரமேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, பார்வதி, ஆனந்தி, வாதங்கி, பஞ்சாட்சரி, வேதாளி, சுந்தரி, துரந்தரி, ஆதீஸ்வரி, கௌமாரி, வாராகி, சாமுண்டி, மகிஷாசுரமர்த்தினி. உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம், சீறி வரும் சிம்மம், கோரமுக மகிஷம், அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே, எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே. உடுக்கை ஒலி ஓசை, மணி விளக்கு பூசை, மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை
உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே தர்மகர்த்தா அண்ணன் இ. வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவலாபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு சுமங்கலி பூஜை, வரலட்சுமி நோன்பு, பௌர்ணமி பூஜை அனைத்தும் வருடம் ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை முன்னிட்டு அதிகாலையில் விநாயகர், முருகப்பெருமான், ஸ்ரீ கங்கையம்மன், நவகிரகங்கள் அனைத்துக்கும் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் நடத்தி சிறப்பு அலங்காரம் செய்து ஆராதனை செய்து பக்த கோடிகள் அனைவரும் வந்து தரிசித்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இது சமயத்தில் பகல் 12 மணி அளவில் சுமார் 2000 பேருக்கு மகா அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு மாலை 4 மணி அளவில் முடியேற்றது. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு அனைத்து பெண்களுக்கும் இன்று பௌர்ணமி பூஜை முன்னிட்டு வரலட்சுமி அம்மாள் சிறப்பு அலங்காரம் செய்து சுமங்கலி பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சமயம் பக்த கோடிகளிடம் தாய்மார்களும் பொதுமக்களும் இங்கு வெகு விமரிசையாக கலந்து கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இது முடிவு பெறும் நிலையில் பக்த கோடிகளுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும். அது சமயம் இது 9ஆம் ஆண்டு விழா. இதில் தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 100 பேர் தான் இருந்தது. எங்கள் ஊர் கங்கையம்மனோட அருள் ஆசையால் இன்று சுமார் 1500 பெண்களுக்கு மேல் இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அம்மன் அருளால் அடுத்த வருடத்துக்குள் அதிகப்படுத்தும்படி அந்த அம்மன் தான் நாம் தரிசித்து கேட்டுக்கொள்கிறோம். இங்கு சுமங்கலி பெண்கள் மிக திரளாக கலந்து கொண்டு தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெயர் ஜி. ரமேஷ், தேவலாபுரம் கிராமம்.